இந்த ஐசோமெட்ரிக் வியூ கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகிராஃபி வேஸ் வரையணும். ஃபஸ்ட்டு இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா லென்த்து 120, பிரெத்து வந்து 40, ஹைட்டு வந்து 60 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூவில் வரைகிறோம். ஃப்ரண்ட் வியூவில் தெரியும்போது இந்த 120க்கு இது ஒரு 10 ஒரு பாக்ஸ் தெரியும். அடுத்து இந்த பார்ட் தெரியும். இதை ஃபஸ்ட்டு வரையலாம். ஃபஸ்ட் 120 mm ஒரு லைன் போட்டு சென்டர்லேருந்து 2 சைடு 25 25 வச்சு இந்த ஹைட் 60க்கு இது ஒரு 10க்கு ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை மேலே போட்டுடுறோம். ஃபஸ்ட்டு இந்த பார்ட் போட்டாச்சு. இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா 35, இது ஒரு 35, 35க்கு இது ஒரு 10 ஒரு பாக்ஸு, 35க்கு ஒரு 10 லைன். டாப்பியில் பார்க்கும்போது இந்த 120 mm அப்படியே தான் வரப்போகுது. 120 40. இந்த சென்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துறாங்க. 30 ஒரு 10 10 கொடுத்துறாங்க. அதை ஃப்ரண்ட் வியூவில் போட்டதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணிக்கணும். இதை அப்படியே ப்ரொஜெக்ஷன் பண்ணி டாப் வியூவில் சென்டர்லேருந்து இந்த பக்கம் 25 25 எடுத்து இந்த லைனு, அடுத்து வந்து இந்த அளவு 40, இந்த அளவு 40, இந்த அளவு வந்து 10 mm வச்சு இது ஒரு 30 mm, டோட்டல் வந்து 40, 10 போச்சுன்னா 30 mm. இதை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை வரைகிறோம். இப்போ இந்த பார்ட்டு வரைஞ்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து இப்போ இது வரைய போகிறோம். இந்த அளவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து 40ல் சென்டர் எடுத்துன்னு சென்டர்லேருந்து 2 பக்கம் மேலே 15 கீழே 15 mm எடுத்து புள்ளி வச்சு இதுலேருந்து வந்து 20 mm, இது 2 பக்கம் 15 15, இதுலேருந்து 20 mm எடுத்து இந்த ரேடியஸ் வந்து 15 வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். ரேடியஸ் 15 வச்சு ஒரு ஆர்க் அடிக்கிறோம். 2 சைடும் அதே தான். இப்போ இந்த மாதிரி ரேடியஸ் 15 வச்சு ரவுண்டு போட்டு டயா வந்து 10, சென்டர்லேருந்து டயா 10 வச்சு ஹோல்ஸ் போடணும். இதில் டாட் லைன் வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரியாது. ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது இதனுடைய ஹோல்ஸ் வந்து தெரியாதனால இதில் டாட் லைன் கொடுக்குறோம். ரெண்டுத்துலேயும் ஃப்ரண்ட் வியூவில் டாட் லைன் கொடுத்துரும். அடுத்து சைடு வியூ பார்க்கலாம். சைடு வியூ பார்க்கும்போது இந்த 40 mm, 40க்கு இந்த இது 10 mm வரும். இந்த ஹைட் வந்து 60. ஃபஸ்ட்டு 40க்கு இந்த 60 ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். அதே 40க்கு இந்த 60 பாக்ஸ் போட்டாச்சு. சைடில் பார்க்கும்போது இந்த 10 mm தெரியும். இந்த 10 mm எவ்வளோ தெரியுமா? இந்த அளவு வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. அப்போ சென்டர் எடுத்துக்கணும். இதை சென்டரில் புள்ளி வச்சு இந்த 10 mm எடுத்து சென்டர் புள்ளி வச்சு 2 பக்கம் 15 15 எடுத்து இந்த அளவை போட்டுக்கணும். சைடில் வெறும் சென்டர் புள்ளி வச்சு 2 சைடும் 15 15 வச்சு இது போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸ் வந்து சைடு வியூவில் இந்த ஹோல்ஸ் நமக்கு தெரியாது. அது வந்து சைடு வியூவில் டாட்டா லைன் காமிச்சாகணும். அப்போ இந்த ஹோல்ஸ் வந்து இதில் டாட்டா லைன் 10 mm வந்து நடு சென்டர்லேருந்து 2 பக்கம் 5 5 mm வச்சு டாட்டா லைன் காமிச்சிடும். அதேமாதிரி இந்த லைன் பார்த்திங்கன்னா இது நமக்கு தெரியாது சைடு வியூவில் பார்க்கும்போது. அப்போ இதுலேருந்து இந்த 10 mm வரைக்கும் அப்படியே டாட்டா லைன் காமிச்சிடணும். ட்ராயிங்கோட ஃபுல் வீடியோ வேணும்னா சேனல் லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள்.